இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th மார்க் ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு லாகின் ஆர் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்ணி கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரை அனதர் வேணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெல்கம் சொல்லி வரும். லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும். டாப் கார்னரில் அந்த 3 லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 12th மார்க் ஷீட் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஸ்டேட் நேம்லாம் இருக்கும். அது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி வரும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் .org வெப்சைட் மூலமாக தான் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th மார்க் ஷீட் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம 12th மார்க் ஷீட் செலக்ட் பண்ணுறதால டவுன்லோட் பண்ண போகிறதால அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் கார்டு நம்பரில் இருக்க மாதிரியே உங்களோட நேம் ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து 2016ஆம் ஆண்டுலேருந்து 2023 வரைக்கும் தான் வந்து மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டேட்டா ஆஃப் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளாக் வந்து 12th செலக்ட் பண்ணிக்கங்க. இயர் வந்து எந்த இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த இயர், உங்களோட ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் டைப் வந்து ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு எந்த மந்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த மந்த் மார்ச் மந்த்தா என்னன்னு சொல்லிவிட்டு அதை என்டர் பண்ணிக்கங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதில் கிளாஸ் 12th மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அது ஷோ ஆகும். ரைட் சைடில் டவுன்லோட் பண்ணதுக்கு சிம்பிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிடிஎஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் சொல்லி ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான 12th மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி கிளாஸ் 12th மார்க் ஷீட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதேமாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மார்க் ஷீட்டில் இருக்கும். இதை நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்தும் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.